அரியலூர் மாவட்டம் பாலக்கரை பகுதியில் பொதுப்பாதை பிரச்சினை தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரேவேந்திரன். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். அரியலூர், அதாவது பொதுப்பாதை பிரச்சனை காரணமாக இரு தரப்பிடையே மோதல், காவல்துறையினர் மற்றும் கிராம பொதுமக்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதாவது அரியலூர் மாவட்டம் காட்டுப்பிரியம் பாலக்கரை பகுதியில் உள்ளது முத்துவேல் என்பவர் தனது பேரன் கோகுல் என்பவருக்கு தனது இடத்தை தான செட்டில்மெண்டாக வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 150 ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதி பொதுமக்கள் முத்துவேல் அவர்களின் இடத்தில் பொதுப்பாதையை பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கோகுல் பெயருக்கு தனது தாத்தாவின் நிலம் மாற்றப்பட்ட நிலையில் முத்துவேலின் பேரன் கோகுல் தங்களிடம் என கூறி பொதுமக்கள் பாதையில் மற்றவர் யாரும் பயன்படுத்தக்கூடாது என கூறியுள்ளார். மேலும் இது குறித்து வழக்கு நடைபெற்ற வந்த நிலையில் முத்துவேலின் பேரன் கோகுல் பேரில் கொட்டப்பால பட்டா நிலத்தில் பொதுப்பாதையாக யாரும் பயன்படுத்தக்கூடாது என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக கூறப்படும் நிலையில் இதனை கண்டித்து அப்பகுதி பொதுமக்கள் தாங்கள் பொதுப்பாதையாக பயன்படுத்தி வந்த நிலத்தை வேலி போட்டு தடுத்த கோகுல் குடும்பத்தினரை கண்டித்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தினர். இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பில் அக்கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் நாகராஜன் தலைமையில் பாதிக்கப்பட்ட அப்பகுதியில் கிராம பொதுமக்களுடன் சேர்ந்து போராட்டம் நடத்தும் என அறிவிக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் காவல்துறையினர் அப்பகுதியில் ஏராளமாக குவிக்கப்பட்டிருந்த நிலையில் காவல்துறையினர் தடையை மீறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் கிராம பொதுமக்கள் தங்களுக்கு கடந்த 150 ஆண்டு காலமாக பயன்படுத்தி வந்த அந்த பொதுப்பாதையினை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கையை விடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் போது காவல்துறையினரையே தடுக்க முற்பட்ட போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்நிலையில் போராட்டம் நடத்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அப்பகுதி கிராம பொதுமக்கள் முன்னேறி சென்று வீட்டின் முன்பு உள்ள பகுதியில் இருந்த பள்ளத்தினை மூடியும் வேலியை அகற்றினர். ஆனால் அப்பகுதி பொதுமக்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த 150 ஆண்டு காலமாக பயன்படுத்தி வந்த அந்த பாதையை வழங்க வேண்டும் என தொடர்ந்து போராட்டம் நடத்தியதால் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட 60க்கும் மேற்பட்டவரை கைது செய்தனர். கைது செய்து தனியார் சிறை மண்டபத்தில் சிறை வைத்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி ரேவேந்திரன்.